ரைட் டு செர்வ் அப்படின்னு போட்டிருக்கு. ஊழியம் செய்வதற்கான உரிமை அப்படின்னு கிறிஸ்தவ பதத்தில் நம்ம சொல்லலாம், அல்லது சேவை செய்வதற்கான உரிமை அப்படின்னு சாதாரணமாக எளிமையாக சொல்லலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. அதில் அன்றையில் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் யாராக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஐயர் பார்க்குறீங்களா, அந்த அப்பம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறார், ஃபஸ்ட்டு அவருக்கு இந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கொடுக்குறது. அவர் போய் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த மாதிரி தான் அன்றையும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். இப்போ அப்பாயிண்டட் அவங்கெல்லாம் படித்து அதுக்கு ஒரு உரிமை பண்ணி அல்லது இறைவனால் அழைக்கப்படுகிறார்கள். தனிப்பட்ட விதத்தில் இறைவனுடைய அழைப்பு இருக்கிறதா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணுறான், ஒரு பிட் நோட்டீஸ் ஒரு 10 வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு 10 நோட்டீஸை 4 பேர் கொடுத்துட்டு நானும் ஊழியம் பார்க்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு காட்சி கேட்க வந்துடுறான் 2-3 பேர். இதெல்லாம் பார்க்கும்போது நீ பிதாவாகிய தேவனால் நீங்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து 4ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னா, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆரோனை ஆண்டவர் அழைத்தார், யாரை வச்சுக்கிறார், அதுவும் பார்த்திங்கன்னா தேவையில்லைன்னு தான் சொன்னார். ஆரோனை பிரதான ஆசாரியனாக நியமிக்கும்படி மோசையை கூப்பிட்டு, அப்பா ஐயா மோசே ஆரோனை கூப்பிடு, அவனை பிரதான ஆசாரியை நியமி அப்படிலாம் சொல்லலை. வாயா நீ போய் பேசியா அப்படின்னாரு. இல்லை எனக்கு கொன்னை வாயா இருக்க, சரியாக பேச வராது, நீ போயா உன் வாயில் நான் இருந்து பேச சொல்லுவேன், ஐயா போய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு பயமாக இருக்கு, நான் அவனை ஆரோனை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் வலுக்கட்டாயமாக. ஏன்டா ஒரு தலைவலி பிடிச்சதுடா உன்னோட, போய் தொலைடா அவனை கூப்பிட்டுக்கடா அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே கூப்பிட்டு ஆரோனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணல, நியமிக்கவும் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய திட்டம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரியான இயேசுவை குறித்து சொல்வதற்கோ இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கோ நீங்கள் ஒரு ப்ரீஸ்டாக இருக்கக்கூடாது. சாதாரண எளிமையான மனிதர்களாக இருங்க அப்படிங்கிறது தான் இறைவனுடைய திட்டம். நீங்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க, உங்கள் குடும்பத்தில் இருங்க, இறைவனுக்கு பயந்து நடங்க. இறைவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சுற்றார், ஊற்றம் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க. இது மட்டும்தான் இறைவனுடைய திட்டம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு ஆதாய தொழில், பிழைப்புக்கு அடுத்த தொழில் அப்படின்னு நினச்சி நடந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. இறைவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, இறைவனோடு நேரடியாக பேசுவதற்கு, இறைவனோடு வாழ்க்கையை நடத்துவது தான் முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நேர்மையான வழிகளிலே இறைவனுக்கு பயந்து நடப்பது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே ஒழிய ஊழியக்காரன் ஆவதோ எதாகுவதோ அது நோக்கம் இல்லை. ஒருவேளை உங்களை ஊழியக்காரன் ஆகும்படி தேவன் அழைத்திருந்தால் அதுபடி ஆகிட்டு போங்க, அப்படி தான் சொல்கிறார். எவ்ரி ஹை ப்ரீஸ்ட் மஸ்ட் பி கால்டு பை த லார்ட். இதான் ரைட் டு சர்வ் அப்படின்னு இன்றைய தியானம். when I became pastor of the Calvary Baptist Church in Cavington, Kentucky, it was necessary for me to go to the city hall and be bonded. ஆக்சுவலாக நான் இவர் இந்த பாஸ்டர் சொல்கிறார், கால்வரி பேப்டிஸ்ட் சர்ச் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. எங்கே இருக்குது? கேவிங்டன், கென்டக்கி. கேவிங்டன் ஒரு ஊர் இருக்குது கென்டக்கி மாகாணத்தில், டிஸ்ட்ரிக்டில். அங்கே இருக்கக்கூடிய கேவிங்டன் அப்படிங்கிற ஊரில் கால்வரி பேப்டிஸ்ட் சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கால்வரி பேப்டிஸ்ட் சர்ச்சில் இவர் போதகர் ஆகிறார். அப்போ போகும்போது என்னாச்சுன்னா, அங்கே சிட்டி ஹால், நகர்மன்றம் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி அதில் போய் அவங்க ஊரில் நான் இதுமாதிரி போதகர் ஆகிறேன் அப்படின்னு அந்த காலத்தில் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க, பத்திர பிரமாணம் செய்து கொள்வார்கள். அந்த மாதிரி அவர் செஞ்சுருக்கார். அதர்வைஸ் ஐ வுட் நாட் ஹாவ் ஹேட் த அத்தாரிட்டி டு பெர்ஃபார்ம் மேரேஜஸ். அப்படி என்னை போய் நான் பதிஞ்சிக்கலைன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்ம சிஎஸ்ஐ சர்ச் பதிவு பெற்ற ஒரு சபை. திருமணங்கள், மரணங்கள் எல்லாவற்றையும் நம்ம ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணால் அது அரசாங்க திட்டத்தில் பதிவு பண்ண மாதிரி அர்த்தம். அதேமாதிரி சில இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவர்களை திருமண பதிவாளர்களாக போய் பதிவு பண்ணிக்கணும். நான் இங்கே ஒரு பாஸ்டர் வச்சுருக்கேன், இங்கே சர்ச் வச்சுருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணிக்கணும். அந்த மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டேன், இல்லைனா என்னால் திருமணங்களையோ மற்ற சடங்குகளையோ நடத்த முடியாது. ஐ ஹேட் டு ஷோ மை ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட்
and prove that I was indeed ministering at the church. நான் கல்லூரியில் படித்து, வேதாகம கல்லூரியில் படித்து, அங்கே ஒரு ஆர்டினேஷன் அபிஷேக சான்றிதழ் வாங்கினேன் இல்லையா போதகராக, அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணணும். சார் இதான் என்ன படித்தது, நான் இந்த சர்ச்சில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை பதிவு பண்ணிக்கணும். அதுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஒன் டே ஐ ரிசீவ்ட் அ ஃப்ரான்டிக் ஃபோன் கால் ஃப்ரம் ஒன் ஆஃப் ஆர் மெம்பர்ஸ். ஒரு நாள் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, எங்கள் சர்ச்சு மெம்பர்கிட்ட தான். சம் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் வேர் பீயிங் மேரீடு த நெக்ஸ்ட் டே பை அ ரிலேட்டிவ் ஃப்ரம் மிச்சிகன் அண்ட் தே டிஸ்கவர்ட் தட் he was not authorized to perform the ceremony. அப்போ நம்ம சர்ச்சில் நாளைக்கு 2 கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தை நடத்துகிறவர் யார் அப்படின்னா மிச்சிகன்லேருந்து ஒருத்தர் வரார். அவர் கல்யாணம் நடத்துகிறக்கே அவர் அதிகாரம் கிடையாது. ஆனால் அவர் நம்ம சர்ச்சில் நடத்த போகிறாரு. குட் ஐ ஹெல்ப் தெம்? அப்போ நான் அவருக்கு உதவி செய்ய முடியுமா, நீங்கள் கொஞ்சம் துணைக்கி இருந்து பண்ணி கொடுக்குறீங்களா? அந்த பாஸ்டர்கிட்ட தான் கல்யாணம் நடத்தணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கூட மாட இருந்து உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். தி விசிட்டிங் பாஸ்டர் குட் ரீட் தி செரிமனி as well as I could and he know the couple better than I did but he lacked the authority minister. அப்போ இந்த திருமண சடங்காச்சாரம்னு நமக்கு ஜெப புஸ்தகத்தில் இருக்கும், அதை தான் படிக்க போகிறாங்க. ஏன்னா புதுசாக ஒன்றும் அவர் இன்னும் இது ஓத போகிறதில்ல, சமஸ்கிருதத்தில் ஓத போகிறாரு கிடையாது. ஆனால் அதே மாதிரி யார் வேணால் படிக்கலாம், நீங்களும் படிக்கலாம், நானும் படிக்கலாம். அதில் இருக்கிறத அந்த முறைமைகளை எழுதி வச்சுருக்காங்க, யார் வேணால் படிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னை மாதிரியே கூட அவர் படிக்கலாம். அவர் ஒருவேளை அந்த திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த இருவரையும் என்னை விட அதிகமாக அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இங்கே அத்தாரிட்டி இல்லை அவருக்கு. நான் தான் பதிவு பெற்ற ஒரு போதகராக இருக்கிறேன், அவர் இங்கே பதிவு பெற்றவர் அல்ல இந்த சபையில் நடத்துகிறவருக்கு. நோ மேன் குட் அப்பாயிண்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ ப்ரீஸ்ட் லெட் அலோன் ஹை ப்ரீஸ்ட். யாருமே தாங்களே போதகர் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. செல்ஃப் ஸ்டைல்டு ப்ரீஸ்ட்னு சொல்லுவாங்க, செல்ஃப் ஸ்டைல்டு ப்ரீஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் இருக்கான். நித்யானந்தாவெலாம் யார் அபிஷேகம் பண்ணது, நான் தான் ஜாமின்னு சொல்லிடுவோம். நம்ம பரமாத்மா இருக்குல்ல, அது மாதிரி யார் பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா, நான் தான் பரமாத்மான்னு சொல்லிட்டார் ஒரே அடியா. அவங்களை யாரும் நியமித்து கொள்ள முடியாது. தி வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் priesthood and a system of sacrifices gave evidence that people were estranged from God. இந்த மாதிரி தங்களை தாங்களே போதகர்களாக நியமித்து கொண்டு, நேற்று ஒரு படம் பார்த்தோம்ல, என்ன செபானியனா பேர், என்னது செபானியனா, திடீர்னு ஒருத்தன் செத்து விட்டான். அவன் பணத்தை காணோம், போகிற வழியில் எவனை தூக்கிட்டு விட்டான். அந்த பணத்தை கடத்துகிற கும்பல். கடைசியில் இவனுங்க என்ன பண்ணிட்டானுவான், செபானியன் உயிரோடே விட்டார், மறித்த இடத்துல இல்லைன்னு பத்திரிகை நிருபர்கள், ஜட்ஜி, போலீஸ் எல்லாம் தோண்டுங்கடா, குழியை தோண்டி பாருங்கன்னா அங்கே கல்லறை போட்டு சும்மா கிடக்கு. உடனே என்ன பண்ணிட்டான், செபானியன் உயிரோடே விட்டார் அப்படின்னு. அதில் 10 பேர் நான் செபானியன்ட்ட ப்ரேயர் பண்ணேன், அவர் எனக்கு நல்லது நடத்தினார், அவருக்கு காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லி காணிக்க கொண்டு கொடுக்க, அடுத்து இவனுங்க பெரிய லெவலில் கொள்ளையடிக்க சாமி பேரை சொல்லி கடைசியில் குடியும் கூத்துமா ஆடிக்கிட்டு இருக்கான். நேற்று ஒரு படம், மலையாள படம். உள்ளபடியே இன்றைக்கு சபைகளில் என்ன நடக்குதோ அதை எடுத்து போட்டிருக்கான். ஒரு கிறிஸ்டியன் படம் தான் அவன் எடுத்திருக்கான். எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள். இதே இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தபோது என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து உயிரோடு வரும்போது ரொம்ப லேசப்பட்ட விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை விட்ட உடனே என்னாச்சு? பூமி எங்கும் கார் இருள் மூண்டது. இடி முழக்கங்கள், கடுமையான இடி முழக்கங்கள், பூமி எதிர்ச்சிகள், பூமி பிளவுகள். நித்திரை ஏற்கனவே புதைச்சி வச்சுருந்த அநேக பரிசுத்தவான்கள், பாவிகள்லாம் கிடையாது, கேடுகட்ட பயிலுவெல்லாம் கிடையாது, தேவனுக்கென்று பயந்து பரிசுத்தமாக வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினவர்களுடைய கல்லறைகள் திறந்து அவர்கள் உயிரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர், கொஞ்சம் குறைய இல்லை, நிறைய பேர். அப்புறம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோட 3ஆம் நாள் உயிரோட 1000 பேர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு தரிசனமானார். 1-2 பேருக்கெலாம் இல்லை, 12 பேருக்கு மட்டும் இல்லை, 1000 பேர்களுக்கு மேலே. எல்லாரோடும் பேசுகிறார், பழகுகிறார். எத்தனை நாள்? 40 நாட்கள் அவர்களோட சாப்பிட்றாரு, அவரோட தண்ணி குடிக்கிறாரு, ஜூஸ் குடிக்கிறாரு, நடந்து போகிறாரு, வராரு, பேசுகிறார், எல்லாத்தையும் செய்கிறார். இந்த மாதிரிலாம் செபானியன் கதையில் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியது.
அதை கண்டுகொண்ட அநேகர் லட்சக்கணக்கான பேர் சாட்சிகளாக மாறினார்கள். அப்போ தான் அவருடைய சீடர்களுக்கே மிகப்பெரிய ஒரு உத்வேகம் வந்துச்சு. உலகம் எங்கும் போகிறாங்க. தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார். அவருடைய சீடர்களில் ஒருவனான தோமா இந்தியாவுக்கு வந்தார். அவருடைய பேரில் தான் இன்றைக்கி நம்முடைய சர்ச்சு கூட வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு ரொம்ப கடுமையாக அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். கேரளாவில் தான் இறங்குறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கும் வராரு. அந்த மாதிரி செய்கிறார். ஸோ நீங்கள் தேவனால் நியமிக்கப்படவில்லை என்றால் இந்த ஊழியத்தை செய்யாதீங்க. ஆனால் தேவனால் நியமிக்கப்படாமல் நாமே ஊழியக்காரர் ஆகும்போது இந்த செபானியன் கதையில் வந்த மாதிரி அவர் செபானியன் தொட்ட மண் அப்படின்னு ஒரு டப்பாவில் போட்டு விற்கிறான். 1500 செபானியன் குடித்த தண்ணீர் அப்படின்னு போட்டு கையை கழுவுற தண்ணியெல்லாம் ஊற்றி விட்றான். அப்புறம் செபானியன் போட்டிருந்த சட்டி அப்படின்னு போட்டிருக்கான். செபானியன் பண்ண பிளேடு, சேவிங் பிளேடு, அதை ஒரு கண்ணாடி டப்பாவில் வச்சுருக்கான். அதையெல்லாம் தொட்டு கும்பிட்றான். செபானியன் போட்டு இந்த செருப்பு. இன்றைக்கி எருசலேமில் என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து இங்கே தான் உட்கார்ந்திருந்தார், இயேசு கிறிஸ்து இங்கே தான் ட்ரெஸ்ஸு மாட்டினார், இயேசு கிறிஸ்து இங்கே தான் கக்கூஸ் போனார், எல்லாத்தையும் குறித்து வச்சுட்டு அதில் போய் முட்டி எழுதுகிட்டு இருக்கான். நம்முடைய நம்பிக்கை இறைவன் மேல் இல்லாமல் வேறென்றோ ஒன்றை தாண்டி போகுது அப்படின்னா அதான் சொல்கிறேன். த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ப்ரீஸ்கூட் அண்ட் அ சிஸ்டம் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் கேவ் எவிடன்ஸ் தட் பீப்புள் வேர் எஸ்ட்ரேஞ்ச்டு ஃப்ரம் காட். இன்னைக்கு பல்வேறு விதமான பலிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கை வழங்காமல் போயிட்டுனா கை உருவத்தை வச்சு அன்னை மேரி வேளாங்கண்ணி கடையை சர்ச்சில் போய் கும்பிட வேண்டியது. இது மாதிரி தேவையில்லாத பலிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் வெறுங்காலிலே நாங்கள் நடந்து போவோம் சார். வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு 10 நாள் நடந்து போவோம். நடந்து போய் உன்னை எவன் நடந்து போய் சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அந்த நொடியிலே ரட்சிக்கப்படுகிறீர்கள், காப்பாற்றப்படுகிறீர்கள். பாவத்தின் தோஷத்திலிருந்தும் பாவத்தின் சுமையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள்னு இயேசு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி காரணம் இதெல்லாம் மக்கள் சுற்றிட்டு இருக்கிற காரணம் என்ன? பீப்புள் வேர் எஸ்ட்ரேஞ்ச்டு ஃப்ரம் காட். இட் வாஸ் an act of grace on God's part that he instituted a whole Levitical system. இந்த லேவியர்கள், இந்த ஆசாரிய முறைமைகள் இதுக்கு படிக்கணும். அவங்க படித்து மக்களுக்கு தெளிவான கருத்தை சொல்லணும். அப்படின்னா இப்போ ஐயர் சொல்கிறார்ல, ஞானஸ்நானம் எப்போ இருந்து ஆரம்பிச்சிது அப்படின்னா ஐயர் தெளிவாக சொல்கிறார். ஏன்னா அதுக்கு அவர் படிச்சிருக்கார். அதுக்கான பலவிதமான எபிரேய கிரேக்க மொழிகளில் மூல மொழிகள் இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்க முடியாது. அதனால் ஆயர்களுக்கு படிக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட எபிரேயரில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாரு. என்ன சொல்லியிருக்கார் பாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஞானஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் மறுபடியும் பேசிக்கான விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், இது என்ன சொல்கிறாரு? நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவினிடம் மன்றாடினால் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் கிருபையும் இரக்கம் உள்ளவர். இதையே சொல்லிகிட்டு இருக்கா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. பாவங்களை மன்னிச்சுட்டாக்குன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு வா. அடுத்த மக்களுக்கு என்ன செய்யணும்? எத்தனை பேர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீங்கள் செய்கிறீர்கள்? அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்போ போவீங்க? எப்போ இறைவனிடத்திலிருந்து தினமும் பேசிக்கொண்டே இருப்பீர்கள்? எப்பொழுது இறைவனுடைய காரியத்தை செய்வீர்கள்? எப்பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் முழுமையாக பெற்றவர்களாக நீங்கள் வாழ்க்கையில் திகழ்வீர்கள்? இல்லை, எல்லா கட்டடமும் பேஸ்மெண்ட்லேயே நிற்கிது. ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் எல்லா பேரும் கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறான். எல்லா பேரும் பேஸ்மெண்ட்லேயே நின்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வேகமாக அஸ்திபாரம் போடுறான். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசு என்னை ரட்சித்தார், நான் மனம் திரும்பி விட்டேன், அப்புறம் டேன் இன், அவ்வளோதான். மனம் திரும்புதலோடு இருக்கான். எங்கள் அண்ணன்ட்ட சொன்னான், 1982 ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் அதோடு நிற்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காலும் தான் ரட்சிக்கப்பட்டவங்க. நாங்கள்லாம் ரட்சிக்கவே படலை. அவங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க. மோகன் சி லாசரஸுக்கு 500 பணம் அனுப்பிட்டா எல்லா பாவத்தையும் மோகன் சி லாசரஸ் நீக்கி விடுவார். இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரத்துக்கு 300 அனுப்பணும். எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னான், மாதம் 300 அனுப்பிடு, உனக்கு எதிர்காலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஜெபகோபுரத்தில் இருக்க 4 பேர் ஜெபம் பண்ணி நீக்கிடுவாங்க, நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் பேத்தனமான காரியம். இதுக்கு முன்னாடியே மார்ட்டின் லூத்தர்னு ஒருத்தர் இருந்தார்.
அவர் காலத்திலே நம்ம ஆளுங்க இது மாதிரி பாவம் மன்னிப்பு சீட்டில் முன்னாடியே வாங்கிட்டு எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டாங்க. அதே குரூப்பு தான் இப்போ இயேசு அழைக்கிறாருங்க வந்திருக்கு. அதனால் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு எல்லாம் அடிப்படையிலே நிற்கிறாங்க. ரசிக்கப்பட்ட அன்னைக்கு என்ன நிலைமையில் இருந்தானோ அதே நிலைமையில் இருக்கான். நம்ம ஊர் பூரா பேஸ்மெண்ட்டாக போட்டு வச்சுருக்கானோ. வெளியிலேருந்து வரவன் பார்த்தா எப்படி இருப்பான்? சரியான மானங்கட்ட பழுவலாக இருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட சுய அறிவே இல்லையா? என்னைக்கடா வீடு கட்டி அதில் நீங்கள் குடியேறுவீங்க? அதான் பவுல் சொல்கிறாரு, இசைவான மாளிகையாக நாம் இயேசு கிறிஸ்துவிலே கட்டப்பட வேண்டும். ஒரு அற்புதமான 10 அடுக்கு மாளிகை கட்டி அதில் எல்லா விதமான வசதிகளும் இருந்து இன்பமாய் சுகித்திருப்பது தான் தேவனுடைய திட்டம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அதுக்காகத்தான் அவர் ஹி இன்ஸ்டிடியூட்டட் த ஹோல் லெவிட்டிக்கல் சிஸ்டம். போதகர் என்று ஒருவரை எதற்கு நியமித்திருக்கிறார்? பேராயர் என்று எதற்கு ஒருவரை நியமித்திருக்கிறார்? எதற்கு மாடரேட்டர் என்று ஒருத்தரை நியமித்திருக்கிறார்? கிளரிக்கல் செக்ரட்டரி இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஒன்றுக்கு எதற்கு ஆட்களை நியமித்திருக்கிறார்? அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமில்லை. அந்த கட்டமைப்பை தேவன் சிஸ்டம் அமைத்திருக்கிறார். டுடே தட் சிஸ்டம் இஸ் ஃபுல்ஃபில்டு இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவிலும் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். தங்களை தாங்களே ஊழியர்கள் ஆக்கிக் கொள்கிறவர்கள் மந்தையை சிதறடிக்கிறார்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்மோடே சேராதவன் சிதறடிக்கிறான். இன்றைக்கி அரசியலில் அதே தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்ல, ஏன்னா டிஎம்கேயும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்புகளும் ரொம்ப வலுவாக இருக்காங்க. மதவாத சக்திகள் இதை பார்த்து என்ன பண்ணுறான்னா அவனுக்கு கூட்டணி தேரலை. அப்போ மதத்தால் மக்களை சிதறடிக்க வேண்டும் விரும்புகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, விஜய்னு ஒரு கட்சியை அமைச்சு திமுகலேருந்து பாதி ஓட்டை அந்த பக்கம் பிரிச்சுட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறான். இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சின்னு பேர். நம்மளுக்கு வலிமை இல்லைன்னா எதிராளியை சிதறடிச்சு விடுறது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துலேயும் என்ன பண்ணா 4 பேர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்னு அந்த பக்கம் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கான். யாருன்னே தெரிலைங்க, என்னன்னு தெரில, உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறான். பச்சை மரத்திற்கே இவற்றை செய்தார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே இந்த வேலையை பண்ணானோ. இயேசு கிறிஸ்து போய் வானத்தில் இருக்கார், பிதாவின் வலது பாரத்திலே இருக்கிறார். நம்மோடு கூட அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இதுதான் நம்ம விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் மோகன்சி லாசரஸ் மாதிரி நம்ம பால் தினகரன் மாதிரி இருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் பெரிய பிசாசுகள். அதோடு சேர்த்து பின்னாடி பல பண்டிகைகள் இருக்கின்றன. ஆண்டவருக்காக உழைக்கிற எத்தனை பேர் ஊழியக்காரன் இருக்கான்னு பார்த்தா ஒரு 10 பேர் இருப்பான். அமைதியாக எங்கேயோ ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது ஒரு 10 பேர் 5 பேர் தான். எத்தனை பேராக இருக்காங்க? 1% பேர் தான் இருக்காங்க உண்மையாக வாழக்கூடியவர்கள். அவங்க பாட்டுக்கு இறைவனை நம்புவது, அவர்களோடு பேசுவது, ஆண்டவருடைய காரியங்களை செய்வது, இப்படி இருக்காங்க. வெளியில் யாருக்கும் காட்டிக்கிற மாட்டான். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, காற்று எங்கேருந்து வருகிறது என்று ஒருத்தனுக்கு தெரியாது, காற்று எங்கே போகிறது என்று ஒருத்தனுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் தேவனுடைய மனுஷனும் இருப்பான். அவன் எங்கேருந்து வரான், எங்கே போகிறான், என்ன செய்கிறான்னு எதுவுமே தெரியாதுன்னு இயேசு சொன்னார். அவன் பாட்டுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் ஆண்டவர் நியமித்தவர்களுக்கும் தங்களை தாங்களே ஊழியக்காரர்கள் என்று சொல்வதற்கும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுவதற்குள்ள வித்தியாசம். டுடே தட் சிஸ்டம் இஸ் ஃபுல்ஃபில்டு இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலையும் இதே தான். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அழைத்திருக்கிறார்களோ, காலத்தை பொறுத்தால் எல்லாரும் போதகர்களாக ஆகாதீங்கன்னு பவுல் சொல்லிட்டார். சிலரை போதகம் பண்ணுவதற்கும், சிலரை குணப்படுத்துவதற்கும், சிலரை குணமாக்கும் மரங்களை உடையவர்களுக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒருவரை அமைத்திருக்கிறார். He is both the sacrifice and the high priest who ministers to God's people on the basis of his once for all offering on the cross. எல்லாவற்றிற்கும் ஒரே முறையாக தன்மை தாமே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அவர் பிரதான ஆசாரியராக தேவனுக்கு ஊழியம் செய்கிறார். தம்மை தாமே பலியாகவும் கொடுத்தார், அவரே பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். ஆகவே இந்த ஊழியத்தை யாரெல்லாம் செய்யணும் என்றால், தேவன் அவர்களை அழைத்திருந்தால் செய்யணும். நாமெல்லாம் சாதாரண மக்கள். நாம் வாழ்ந்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாக்கினாலும் நம்முடைய செய்கையினாலும் நம்ம என்ன செய்கிறோமோ, நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் எல்லாம் உடனே ஊழியக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறேன். சம்திங் டு பாண்டர். வாட் ரெக்வெஸ்ட்ஸ் do you need to make of Jesus today, specifically in regard to his high priestly duties?
இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் பிரதான ஆசாரியராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா? அந்த குறிப்பான விஷயத்திலே நீங்கள் என்ன விதமான வேண்டுகோள்களை அவரிடத்திலே கேட்கப் போகிறீர்கள்? இன்றைக்கு என்ன விதமான ஜெபத்தை செய்ய போகிறீர்கள்? ஆண்டவரே, நீர் பிரதான ஆசாரியராக இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களையும் பாவத்தின் தோஷங்களையும் கட்டுகளையும் நீர் விடுதலை செய்து எங்களை பிதாவோடே இருதிறத்தாரையும் ஒப்புரவாக்கினார்னு எழுதியிருப்பார். நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் தான் ஒருத்தன் அன்னைக்கு கேட்டான், ஆபிரகாமிய கடவுளைகளை தான் கும்பிடணும்னு என்னையா இருக்குது? இங்கே 33 தேவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் எதற்காக ஆபிரகாமிய தேவர்களை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். ஆபிரகாமிய தேவர்கள்னா என் பிதாவாகிய தேவனை நீங்கள் கொண்டாட வேண்டும். எல்லா மதங்களும் ஒரு கட்டத்திற்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே இறைவன் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்கிறார். ஏன் இங்கே கடவுள் மறுப்பாளர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சக்தி, சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படி இருக்குது, அது ஒத்துக்கிறாங்க. எதை வைத்து தெரிந்து கொள்கிறார்கள் என்றால், மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை எல்லாம் வைத்து தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய அக்கிரமத்திலேயே வாழ்ந்து சுபிட்சமாக வாழ்ந்தவன் ஒருத்தம் கூட இல்லை. அது எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. பாவத்திற்கு ஏற்ற தண்டனை உடனே நடக்குது. அப்போ என்ன ஒரு பழமொழி எழுதி வச்சுட்டான், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அப்படின்னா நீ ஆடுற வரைக்கும் ஆடு, கடைசியில் முடிவு வரும் உன்னுடைய வாழ்க்கையில். அப்போ என்ன ஆகும், மாட்டிக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த விஷயங்களை வைத்து பார்க்கும்போது ஆபிரகாமிய தேவர்கள் என்று சொல்லக்கூடிய பிதாவாகிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவரோடு நம்மை ஒப்புரவாக்கியது யார்? நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் எந்த விதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நமக்கு பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்து அவரே பிரதான ஆசாரியராக எல்லா சடங்காச்சாரங்களையும் முடித்து கொடுத்ததினாலே நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கியிருக்கிறார். நாம் பிதாவுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். பிதாவுடைய சொத்துக்கள் அனைத்தும் நம்முடைய சொத்துக்கள். அப்போ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை எல்லாமே ஆவியின் கனிகள் அத்தனையும் நமக்குரியவை. இந்த உலகத்தின் வாழ்க்கையிலும் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். தேவனை எப்பயுமே நீங்கள் என்னுடைய ராஜ்யத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள், அதனால் இந்த உலகத்திலே பிச்சை எடுத்து தெரியுங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த உலகத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன், எதிர்வருகிற உலகத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் இறைவனுடைய ஆசீர்வாதம் கட்டளை. அந்த ஆசீர்வாதங்களை பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வேண்டுதல் செய்வது தான் இன்றைய நம்முடைய வேண்டுதல். இதான் இன்றைய சிந்தனை. சரியா?